Hi dear cricket lovers, warm welcome to all. தாரமங்கலம் 30K டோர்னமெண்ட்டோட பூல் டிசைடட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பறவை விசஸ் மேஜிக் பாய்ஸ். இது மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னே சொல்லலாம். ரெண்டு டீமுமே பயங்கரமாக அவங்களோட மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி இந்த தேர்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மேட்ச்சில் மேஜிக் பாய்ஸ் டாஸ் 1 பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய பறவையிலேருந்து ரெண்டு பேட்ஸ்மேனும் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கை ரஞ்சித் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் பட பவுலர் சத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அரௌண்ட் த கார்ட்லேருந்து ball number 1 Sati to Ranjit. Good shot. First ball ஒரு கேட்ச்க்கான வாய்ப்பு. சான்ஸ் ஃபார் எடுத்திருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே சத்தி எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ட்ரீம் ஷாட்னே சொல்லலாம். சத்திக்கு ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்தது கண்டிப்பாக அவரோட கனவாக இருந்திருக்கும், அதை எடுத்திருக்காரு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் மோகன் வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 அகைன் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. இங்கே ஒரு கொடை டேக் பண்ணிடுவாரா? இந்த முறை விட்டுட்டாங்க. மோகனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்க போறாருன்னு பார்க்கலாம். பால் நம்பர் 3 இங்கே ஒரு ஏஜில் போயிட்டு இருக்கு. ஃபீல்டரெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியல. எஸ், இது பவுண்டரி போயிருமா? எஸ், பவுண்டரி. ஒரு லைஃபை கொடுத்தாங்க, அதுக்கப்புறமே ஒரு பவுண்டரி வந்திருக்கு மோகன் பேட்லேருந்து. ஒரு லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம். ஒரு எஜ்ஜில் பட்டு வந்திருக்கு. பால் நம்பர் 4 அங்கே ஒரு எட்ஜ். அகைன் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளாக எடுத்துட்டு வராரு மோகன். அவர் பேட்லேருந்து ரெண்டாவது பவுண்டரி. பால் நம்பர் 5 குட் ஷாட். நல்ல ஒரு புல் ஷாட்ல வெளியே கடைசி இருக்காரு. கோஸ் ஃபார் மேக்ஸிமம். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமே நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு அவர் டீம் ஸ்கோர் போர்டை. கடைசி 3 பால்ல 2 பவுண்டரி ஒரு மேக்ஸிமம் சொல்லிட்டு 14 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. Last ball of the first over per play. Again good shot. Goes for back to back. ரெண்டு மேக்ஸிமம் அன்ஸ்டாப்பபிளா எடுத்துட்டு வராரு. 2-4 2-6 சொல்லி முடிக்கிறாங்க. குட் ஷாட். At the end of the first over 20 for no loss ஆடி இருக்காங்க தேசிய பறவை. செகண்ட் ஓவர் பட ரமேஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரமேஷ் டு ரமேஷ். பால் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் கால்லேருந்து ஆஃப்ல இருந்தாரு. ஆனால் சரியான டைம் பண்ண முடியல. இங்கே டாட் பால். பால் நம்பர் 2 ரமேஷ் டு ரமேஷ். குட் ஷாட். நல்ல ஃபிளாட் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காரு. கோஸ் ஃபார் மேக்ஸிமம். ரமேஷ் அவர் பேட்லேருந்து வர ரெண்டாவது மேக்ஸிமம். போன மேட்ச்லேருந்து அந்த ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு ரமேஷ். பால் நம்பர் 3 ஃபுல் டாஸ் பால். நேரம் கைலியான்னு பார்த்தா 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டா? எஸ். போன ஓவரில் ஒரு பெரிய ஷாட் ஆடிட்டு இருந்தாரு. அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. இங்கே மோகன் அவரோட விக்கெட்டை விடுறாரு. செகண்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க தேசிய பறவை. ஒரு மேட்ச் டேர்னிங் மொமெண்ட்னே சொல்லலாம். பெரிய ஷாட் ஆடிட்டு இருந்தார். நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு மோகன் கிட்ட. அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. பால் நம்பர் 4 கீப்பர் அப் டூவில் போயிருக்காரு. நல்லா ஏறினார். கோஸ் ஃபார் மட்டார்னு ஒரு முட்டு வெளியே கடைசிருக்காரு. அங்கே ஸ்கொயர் லெக் திசையில் இன்னொரு 6. இந்த ஓவரில் வர ரெண்டாவது 6ன்னே சொல்லலாம். ரமேஷ் பேட்லேருந்து வந்திருக்கு. பால் நம்பர் 5 ஃபுல் டாஸ் பால். அங்கே மிட் ஆஃப் கவர்ஸை தூக்கி விட்டுருக்காரு. கேப்பில் போயிருமான்னு பார்த்தா பால் அங்கே ஸ்லோ ஆயிடுச்சு. இங்கே 2 ரனுக்காக வாய்ப்பு. இங்கே 2 ரன்ஸ் இந்த பாலில். டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் தேசிய பறவை 34 for 2 அடிக்காங்க. ஓவருக்கு 17 ரன் per ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பவர் பிளே ஓவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பூபதி இருப்பார். தேர்ட் ஓவர் போட பவுலர் பிரபாகரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஓவர் த விக்கெட்லேருந்து. பால் நம்பர் 1 இங்கே ரன் கான். பிரபாகரன் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. பவர் பிளே ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேஜிக் பாய்ஸ். இங்கே ஒரு மேஜிக்கல் டெலிவரி மூலியமா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு பிரபாகரன். இங்கே பூபதி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் வந்தார். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட். அகைன் பால். பால் நம்பர் 2 கேட்சுக்கான வாய்ப்பு. எஸ், குட் டேக்கன். இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காரு பிரபாகரன். பிரகாஷ் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே 4th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க தேசிய பறவை. 2 ஓவருக்கு அப்புறமா இந்த ஓவரை நல்லா பிடிச்சி கொடுத்து பால் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம் பிரபாகரன். ஆஃப்டர் விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 வெல் பிளேட். நல்ல ஒரு டிரைவ், கவர் டிரைவ் மூலிமா இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க. கவர்ஸில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4
பிரபாரன் டூர் ரமேஷ் சுவிட்சில் திரும்பி இருக்காரு. கேப்பில் போயிருமான்னு பார்த்தா போயிட்டுருக்கு. ஃபீல்டர்ஸ் 2 பேரும் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும். இங்கே விக்கெட்டில் 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. அங்கே சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா இன்னொரு விக்கெட்டை எடுக்கிறாங்க. நல்ல எக்ஸலன்ட் த்ரோனே சொல்லலாம். அங்கே ஃபீல்டருக்கு கண்டிப்பாக கூடோஸ் கொடுத்தே ஆகணும். கரெக்டாக எங்கே வீசணுமோ அங்கே வீசி ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இங்கே அன்னெசரி ரன் ஓடும்போது ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க தேசிய பறவை. 5வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க தேசிய பறவை. இங்கே நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் வந்ததுமே அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஓவரில் டேக் பண்ணுற 3வது விக்கெட்னு சொல்லலாம். பால் நம்பர் 5. குட் ஷாட். நல்ல ஒரு எல்னிசிவில் சீவி விட்டுருக்காரு. கேப்பில் போயிட்டு இருக்கு. இந்த பாலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. குட் ஃபீல்டிங். இங்கே 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பால் 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் வைடு அகைன் 3 பால். குட் பால். நல்ல ஒரு எல்னிசிவில் சீவி விட்டுருக்காரு. இங்கே பாயிண்டில் ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க. இந்த சிங்கிளோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரை நல்லா பிடிச்சி கொடுத்து பால் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரை பிரபாகரன் வெறும் 8 ரன்னுக்கு போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் தேசிய பறவை 42 for 5 ஆடி இருக்காங்க. இங்கே 4வது ஓவர் போட மகி வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 6 பாலுக்கு 14 ரன் தேவைப்படுற நிலைமை டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச்சில் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் இங்கே நேருக்கு நேராக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி. மகிக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி அடிச்சு ரமேஷ் அவருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்குறாரு. மகிக்கு ரமேஷ் பேட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரினே சொல்லலாம். பால் நம்பர் 2. அங்கே ஒரு நல்ல ஸ்டாப், எக்ஸலன்ட் ஸ்டாப் ஃப்ரம் ஃபீல்டர். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஃபீல்டருக்கு கொடுத்து தெரிவிச்சுக்கலாம். நல்ல ஸ்டாப். மாத்கை ரஞ்சித்தோட பிரதர் ராமச்சந்திரன் வந்திருக்காரு. பால் நம்பர் 3. ராமச்சந்திரன் அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டிஃபென்ஸ் போட்டு போயிருக்காரு. டாட் பால். பால் நம்பர் 4. இங்கே ஒரு ஏஜ் நல்ல ஸ்டாப். ஆனால் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாரு. டாட் பால். பால் நம்பர் 5. ஃபுல்லராக வந்தார். இங்கே ஒரு நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் அகெயின் ஒரு 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பால் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் ஷாட். தவறான பந்து வெளியே கடைசி இருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில் மற்றும் ஒரு 6. ரமேஷ் அவர் கிளியர் பண்ணுற 3வது மேக்ஸிமம். ஒரு வானு இந்த ஷாட்டில் 6 ரன் ஆட் பண்ணுறாரு. இந்த 6ஓட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த 6ஓட டீம் ஸ்கோர் 50 பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 54 for 5 ஆடி இருக்காங்க தேசிய பறவை. இங்கே 5வது ஓவர் போட பவுலர் பிரபாகரன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2வது ஓவர் போட வந்திருக்காரு. அவருக்கு பால் நம்பர் 1. இங்கே லெக் பைஸில் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2. டவுன் த கிரவுண்ட் போய் விளாசிருக்காரு. கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரி. ரமேஷ் அவர் பேட்லேருந்து 2வது பவுண்ட்ரி. டவுன் த கிரவுண்ட் போய் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 4 ரன் ஆட் பண்ணுறாரு. பால் நம்பர் 4. ஃபுல்லராக வந்தார். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு இந்த பாலில். பால் நம்பர் 5. குட் ஷாட். வான வேடிக்கையாம் பார்த்தா எஸ் இங்கே ஒரு பவுண்ட்ரி. 4 ரன் எடுத்துகிட்டு வர்றாரு ராமச்சந்திரன். அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். குட் ஷாட் அகைன். ஒரு மடான் ஒரு மொட்டு. ஆனால் கையிலே போயிருக்கு. இங்கே அந்த பவுண்டரிக்கு அப்புறமே ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். 6வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க தேசிய பறவை. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் தேசிய பறவை 64 ரனுக்கு 6 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட சத்தி வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பாலர். பவர் த விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாலரே ஃபுல்லராக வந்தார். இங்கே 2 ரனுக்காக வாய்ப்பு. இங்கே 2வது ரனுக்காக அழுத்திட்டாங்க. நல்ல த்ரோ. ஆனால் இங்கே 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க இந்த பாலில். பால் நம்பர் 2. ஃபுல்லராக வந்தார். கோஸ் ஃபார். நல்ல ஷாட். 1 பிச்சில் பவுண்ட்ரி போயிருச்சு. ரமேஷ் அவர் பேட்லேருந்து வர 3வது பவுண்ட்ரி. பால் நம்பர் 3. 40 ரனோட ஸ்ட்ரைக் இருக்கார் ரமேஷ். அவரோட 50 பார்க்க முடியுமான்னு பார்த்தா ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டம் சான்ஸ் ஃபார். அங்கே டிஸ்டன்ஸ் போல். அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. ரமேஷ்க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மட்டும்தான் இந்த பாலில். ஆஃப்டர் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் குமரேசன் வந்திருக்காரு. பால் நம்பர் 4. லெக் பைஸில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்களான்னு பார்த்தா 3 ரன் கூட ஓடலாம். ஆனால் அங்கே ஃபீல்டர் இன்னும் எடுக்கல. அங்கே மிஸ் ஃபீல்டு. இங்கே 3 ரன் ஓடிட்டாங்க. 1 ரன் மட்டுமே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர். பால் நம்பர் 5. குட் ஷாட். நல்லா ஃப்ளாட் அடிச்சிருக்காரு. இது வெளியே கடைசிருமான்னு பார்த்தா எஸ் இங்கே மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர். இங்கே இந்த 6ஓட 47 ரன்னோட ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. 4வது மேக்ஸிமமாக கிளியர் பண்ணுறாரு ரமேஷ். ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் பொறுப்பு வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அவரோட டீம் ஸ்கோர் போர்டை. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்.
டாட் பால் டாட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த இன்னிங்ஸில் எஸ்பெஷலி ரமேஷ் சொல்லி ஆகணும், 20 பால் 47 ரன் ஆடி இருக்காரு. 4 மேக்ஸிமம் 3 பவுண்டரிஸ் கிளியர் பண்ணி இருந்திருக்காரு. ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக்னே சொல்லலாம். ஒரு சைடு விக்கெட் போயிருந்தாலும் அவர் 1 மேனாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் டீம் ஸ்கோர் போர்டை. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 80 for 6 ஆடி இருக்காங்க. 81 ரன் மேஜிக் பாய்ஸ்க்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 36 பாலுக்கு 81 ரன் ஆடணும். 2 டீமே எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். 2மே நல்லா ஃபைட் பேக் பண்ணக்கூடிய டீம் தான். Stay tuned for second innings. Welcome back. இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸில் 81 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கரில் அருள் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கரில் தேவா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சதீஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் டைம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து. பால் நம்பர் 1 சதீஷ் டு அருள். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல்லராக வந்தார். இங்கே ஷார்ட்டில் மிஸ் கனெக்ஷன், அதனால் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. பால் நம்பர் 2 நான் செகண்ட் பேட்ஸ்மேன் தேவா ஸ்ட்ரைக்கனுக்கு வந்துருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு தேவா. இந்த மேட்ச்லையும் பவுண்டரியோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 4 ரன் எடுத்துகிட்டு வர்றாரு தேவா. பால் நம்பர் 3 அகெயின் ஸ்லோயர்னா போட்டார். நல்லா மடக்கி தான் அடிச்சு முடிஞ்சு. இங்கே கிரவுண்டடாக போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 ஃபுல்லராக வந்தார். இங்கே லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. இந்த பாலும் ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க மேஜிக் பாய்ஸ். பால் நம்பர் 5 டவுன் த கிரவுண்ட் போனார். ஆனால் ஸ்லோயர்னா போட்டு பேட்ஸ்மேனை ஏமாத்திட்டாருன்னு சொல்லலாம். சதீஷ் டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட், நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் மேக்ஸிமம். தேவா இந்த ஓவரை 6ஓட முடிக்கிறாரு. அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். தேவையான ரன் ரேட்டை ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 13 ரன்னாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட சித்ராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பால் நம்பர் 1 சித்ராஜ் டு அருள். ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. நோ மென்ஷன் லெவலுக்கு மேலே கைக்கு போயுமா பார்த்தா கைக்கே போயிருக்கு. எஸ், குட் டேக்கன். இங்கே சித்ராஜ் வந்ததுமே அவங்க டீமுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இங்கே அருள் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்டோட லாஸ் பண்ணுறாங்க மேஜிக் பாய்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரபாகரன் வந்திருக்காரு. பால் நம்பர் 2 குட் ஷாட். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 குட் ஷாட். பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். கோஸ் ஃபார் 6. பெரிய 6. தேவா பேட்லேருந்து வர 2வது 6. ஒரு மைட்டி ஹிட். 6 ரன் ஆட் பண்ணுறாரு. பால் நம்பர் 4 சுவிட்சில் திரும்பினாரு. காலில் பட்டு போயிருக்கு. டாட் பால். பால் நம்பர் 5 ஷார்ட் பிச் பால் நல்லா உடச்சு போட்டாரு. கோஸ் ஃபார் மேக்ஸிமம். தேவா அவர் பேட்ல இருந்து 3வது மேக்ஸிமம். எக்ஸலன்ட் ஷாட் மேக்கிங் வித் பேட். இங்க 6 ரன் ஆட் பண்றாரு. பவுலர் கார்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. டவுன் த கிரவுண்ட் போயிருக்காரு. கேப்பில் போயிருமா. அங்கே ஃபீல்டர் வந்துட்டாரு. மோகன் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். அங்கே 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் மேஜிக் பாய்ஸ் 27 for 1 ஆடி இருக்காங்க. ரன் ரேட் 13 ரன். அது ஒன்றாந்து பவர் பிளே ஓவரை 13 ரன் பெர் ஓவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மீதமுள்ள 24 பாலுக்கு 54 ரன் ஆடணும். தேர்ட் ஓவர் போட பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பால் நம்பர் 1 பிரகாஷ் டு தேவா. ஃபுல் டாஸ் பால். கோஸ் ஃபார் ஒரு தவறான பந்து. அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஒரு பியூட்டிஃபுல் ஷாட். இங்கே 6 ரன் ஆட் பண்ணுறாரு. 4வது மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு வர்றாரு தேவா. பால் நம்பர் 2 ஃபுல்லராக வந்தார். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் நல்ல கனெக்ஷன். மிடில் ஆஃப் த பேட்டில் கனெக்ட் பண்ணாரு. எஸ், மேக்ஸிமம். பேக் டு பேக் மேக்ஸிமம் அன்ஸ்டாப்பபிளாக எடுத்துகிட்டு வர்றாரு தேவா. அவர் பேட்லேருந்து வர 4வது மேக்ஸிமம். டீம் ஸ்கோர் 36. அதில் 33 ரன் 1 மேனாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பால் நம்பர் 3 ஃபுல் ஷாட் பால். ஸ்லாட்ல விழுந்த பால். கோஸ் ஃபார் ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். 6வது மேக்ஸிமமாக கிளியர் பண்ணுறாரு தேவா. அவர் ஃபேஸ் பண்ண 11 பால்ல 42 ரன் ஆடி இருக்காரு. 6 மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்காரு தேவா. ஹேட்ரிக் சிக்ஸஸா பறக்க விட்டுட்டு இருக்காரு தேவா. பிரகாஷ் போட்டிருந்த 3 ஓவரை கட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஓவரில் ஹேட்ரிக் சிக்ஸஸ் பறக்க விட்டுருந்தாரு. அதன் காரணமாக கூட இருக்கலாம். 2.3 ஓவரில் 45 ரனுக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஓவரை கண்டினியூ பண்ணுறதுக்காக மதியம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பால் நம்பர் 1 அகைன் கேட்சுக்கான வாய்ப்பு. நோ மென்ஷன் லெவலுக்கும் நினைக்கிறேன். இங்கே நோ மென்ஷனில் போயிருக்கு. இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க இந்த பாலில். பால் நம்பர் 2 செகண்ட் டவுன். ஒரு ஃப்ளாட் ஹெட் டெலிவரி. இங்கே
ஏஜ்டன் கான் இங்க முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு பவுலர் மதி. இங்க தேவா அவரோட விக்கெட்டை விடுறாரு. 13 பால்ல 44 ரன் அடிந்தாரு. ஒரு பவுண்டரி, 6 மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு. ஒன் மேன் ஷோவாக காட்டிட்டு இருந்தாரு. அவரோட விக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே தேவையான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் மதி. அவர் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. இந்த விக்கெட்லேருந்து மொமெண்டம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ஹகி வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் 3. ஃபுல்லராக வந்தார். இங்கே 2 ரனுக்காக வாய்ப்பு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 4. ரிவர்ஸே திரும்பினாரு. சரியான கனெக்ஷன் இல்லை. இங்கே பவுலர் கைக்கே போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். முக்கியமான நேரத்தில் நல்லா புல் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு மதி. பால் நம்பர் 5. குட் பால், நல்ல லைன் பீட்டன். லாஸ்ட் பால் தேர்ட் ஓவர். இங்கே ஒரு ஏஜ்டன் கான் இங்கே ஒரு திக் ஏஜ்னால அவரோட விக்கெட்டை விடுறாரு. இங்கே மதி 2வது விக்கெட்டை டேக் பண்ணுறாரு. மதி எதுக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அது கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே ஆகி அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. 3.3 ஓவர் முடிவில் 49 ரனுக்கு 3 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி 15 பாலுக்கு 32 ரன் ஆனும். நெக்ஸ்ட் ஓவர் போட பார் சதீஷ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1. சதீஷ் 2 அகி சதீஷ் 2 பிரபாகரன். பால் நம்பர் 1. நல்ல ஒரு இன்சைட் அவுட் ஷாட் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிட்டு இருக்கு. எஸ், பவுண்டரி. பிரபாகரன் அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் இந்த ஓவர்ல 4 ரன் ஆட் பண்றாரு. பால் நம்பர் 2. அகைன் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. கொடுத்துக்கிருச்சு. அங்க ஃபீல்டர் இருக்காரு. பால் கீழே வந்துருவாருன்னு பார்த்தா எஸ், குட் டேக்கன். அந்த பவுண்டரிக்கு அப்புறமே ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லலாம் பவுலர் சதீஷ் கிட்ட இருந்து. பிரபாகரன் அவரோட விக்கெட்டை விடுறாரு. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சத்தி வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3. குட் பால். ஸ்லோ ரன்னாக போட்டு பேட்ஸ்மேனை ஏமாத்திட்டாரு. டாட் பால். பால் நம்பர் 4. ஃபுல்லராக வந்தார். இங்கே லெக் பைஸில் போயிட்டு இருக்கு. இந்த பாலில் ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மகி இருக்காரு. லாஸ்ட் 2 ஃப்ளாட் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்காரு. கரெக்டாக அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கைக்கு. மகியும் அவரோட விக்கெட்டை விடுறாரு. அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சத்தி வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டம். இதுவும் கேட்சா. எஸ், பேக் டு பேக் விக்கெட்ஸாக எடுத்திருக்காங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்ததுமே அவரோட விக்கெட்டை விடுறாரு. 6வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க மேஜிக் பாய்ஸ். சதீஷ் அவர் எதுக்காக எடுத்துருந்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. 3 விக்கெட் இந்த ஓவரில் எடுத்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. 4.3 ஓவர் முடிவில் 54 ரனுக்கு 6 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருந்தாங்க சதீஷ். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போயிருந்தாலும் அதுக்கப்புறமே நல்ல கம்பேக் போட்டிருந்தாரு. 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. கடைசி 9 பாலுக்கு 27 ரன் ஆனும். இங்கே 5வது ஓவர் போட பவுலர் மதி வந்திருந்தாரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் செகண்டரி பால். மதி டு சத்தி. குட் ஷாட். ஸ்லாட் லெவல் அந்த பால் ஆஃப் சைடில் தூக்கிட்டு இருக்காரு. கவர்ஸில் போயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாப். இங்கே விக்கெட்டில் 2 ரன் ஓடிட்டாங்க. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர். பால் நம்பர் 2. 8க்கு 24. இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பாலுக்கு கீழே போயிட்டு வரான்னு பார்த்தா நோ மென்ஷனில் இருந்திருக்கு. சான்ஸ் ஃபார். இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. பால் நம்பர் 3. குட் ஷாட். அங்கே 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். இங்கே ஓவர் ரன் மூலியமாக இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா ஓடுறாங்க. இங்கே 3வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார். இந்த பாலை 1 ரன் போக வேண்டிய இடத்துல 3 ரன்னாக மாற்றிட்டாங்க. கடைசி 6 பாலுக்கு 19 ரன் ஆனும். பால் நம்பர் 4. இந்த பாலும் 2 ரனுக்காக வாய்ப்பு. 2 ரன் ஓடிடுவாங்க. இங்கே 2வது ரனுக்காக அழுத்திட்டாரான்னு பார்த்தா இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். 5க்கு 4க்கு 18. குட் ஷாட். கோஸ் ஃபார் மேக்ஸிமம். அதுவும் 6 சத்தி அவர் பேட்டில் வர ஒரு மேக்ஸிமம். மீதமுள்ள 3 பாலுக்கு 12 ரன் ஆனும். ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட் எடுத்துட்டு வந்திருக்காரு சத்தி. கடைசி 3 பாலுக்கு 12 ரன் டிஃபெண்ட் பண்ணிருக்காரு. பால் மோகன் வந்திருக்காரு. அவர் போகிற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. ஒரு திக் கேட்ச். குட் டேக்கன். அங்கே மாத்துக்க ரஞ்சித் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு. இங்கே தேவை நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாருன்னே சொல்லலாம் பவுலர் மோகன். இங்கே சத்தி 6 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமே அவரோட விக்கெட்டை விடுறாரு. இந்த நியூ பேட்ஸ்மேன் சரவணனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி 2 பாலுக்கு 12 ரன் ஆனும். 2மே கிளியர் பண்ணணும். பால் நம்பர் 2. ஃபுல்லாக இறக்கிறதுலேருந்து டெலிவரி. டாட் பால். இந்த டாட் பாலோட இந்த மேட்சோட வின்னிங்கை உறுதி பண்ணியிருக்காங்க தேசிய பறவை. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். நல்லா இழுத்து போட்டாரு. டாட்டோட இந்த மேட்சையும் வின் பண்றாங்க தேசிய பறவை. 11 ரன் வித்தியாசம் இந்த மேட்சை வின் பண்ணி பிரைஸ் ரவுண்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இங்கே ஹார்ட் லக் டு மேஜிக் பாய்ஸ். ஃபர்ஸ்ட்ல நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. போக போக நிறைய விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து வெளியேறாங்க. இருந்தாலுமே 2 டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.